இப்போ பார்க்குற தோட்டம் ரோடு பேஸுங்க. அங்கே வண்டி நிறுத்திக்கிறோம்ல, அங்கே ரோடு தார் ரோடே இருக்குதுங்க. இது வந்து ஒரே பிட்டுங்க. இது விவசாய பூமி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழை எல்லாமே பயிர் பண்ணியிருக்காங்க. சத்தியமங்கலத்துலேருந்து சரியாக ஒரு 32 கிலோமீட்டருங்க. கடம்பூர் மலை 27 கிலோமீட்டர். கடம்பூர் டவுன்லேருந்து இது ஒரு 5 கிலோமீட்டருங்க. கிலாத்தூர் அப்படிங்கிற ஊர். என்ன ரேட்னா? 47 சென்ட். 2.5 ஏக்கருக்கு பக்கம் வருது. இது வந்து ரேட்டு வந்து ஒரு ஃபைனலாக 50 ரூபாய்னு கொடுத்துருவாங்க. ரோடு பேஸுக்கிறதுனால காடு மட்டும் இருக்குது. இதுக்கு வந்து போரு அந்த மாதிரிலாம் இது இல்லைங்க. அந்த மாதிரி எதுவும் நாம் என்னையா பண்ணுறது, அவங்க கொடுத்தானே கிடையாது. ஓ, இங்கே கொஞ்சம் இந்த இழுத்து வருதுங்க. இந்த கிழக்கு கொஞ்சம் இழுத்து வருதுங்களா? ஆமாம் ஆமாம், இந்த பக்கம் இது அங்கே வருதுங்க இந்த ஆலமரமே. சரி சரி. இல்லை மற்றது மாதிரி தட வசதி பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் இந்த பிரச்சனை. ஒரே வயல், போர் இல்லைங்க. ஆனால் போர் இல்லை, போர் ஒரே வயலும் மட்டும் காடுங்க. சொட்டு நீர் போட்டால் அப்படி தண்ணி கட்டலாம். பக்கத்தில் தண்ணியும் இருக்குது. எல்லாம் வாழை எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ கீழ் வயலுக்கு வந்து இதுதான் தடமாண்ணா? அல்ல, அதுக்கெல்லாம் வேற. ஓகே, இது சும்மா இருக்கிறனால இதில் பள்ளத்துலேருந்து வந்துடுது. சரி. கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு, வேறு கண்டு செடி, தென்னை மரம், அதெல்லாம் மரம் வச்சோன்னு சந்தன மரம் வச்சா வெட்டிட்டு போயிடுவாங்க. எங்கள் ஊர்லேயே வெட்டிட்டு போகிறாங்க. சந்தன மரம் இது கிடையாதுங்க, இதோட அத்து. நான் வந்தட அதுங்களா? நான் வந்தட அந்த ரோடு அதான். ஓகே. இதுலேருந்து ஓகே, இது வேணால் ரோடு பேசுங்க. ஆனால் போர் இதெல்லாம் இது இல்லை. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. லைன் பக்கத்துலேயும் அங்கே இருக்குதுங்க. ஓகே, லைன்னு பக்கத்தில் இருக்குது. லைனை பற்றியெல்லாம் அந்த பிரச்சனை. ஸோ இந்த பூமி வந்து 2.5 பக்கமாக சொன்னாருங்களா? இதுக்கு கீழே அந்த சுத்தப்படுத்தாமல் இருக்குது பார்த்திங்களா, சமன்படுத்தாமல். இந்த ஏரியாவிலையும் கொஞ்சம் இருக்குது. இதில் கீழேயும் வருங்கிறாங்க. சரிங்களா, கீழே ஒரு வயலுக்கு மேலே வரணும். ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ளூ கலர் கம்பி போட்டிருக்காங்களே, அது மேலே வயல் இருக்குது, அது நேர் வரும். இந்த இடம் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்த வயலில் ஒரு புறம் பார்த்திங்கன்னா வாழைங்க, இன்னொரு புறம் இந்த மாதிரி மானாவரியாக பருத்தி விளைவிச்சிட்ருக்காங்க. பருத்தி இது 2ஆம் பாகம் விட்டது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோட்டம் விற்பனைக்கு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே விற்பனைக்கு தயாராக இருக்குது. விற்பனை முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த தோட்டம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அதை நீ செக் பண்ணிக்கலாம்.